இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட்னா என்ன, ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். விசுவல் ஸ்டுடியோ கோடுங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு கோடு எடிட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எதுக்காக மெயினான்னு பார்த்தோம்னா பில்டிங் அண்ட் டிபக்கிங் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ், மாடர்ன் வெப் அண்ட் கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இட்ஸ் மேட் பை மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா. ஸோ நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா விண்டோஸ் மிஷின். ஸோ விண்டோஸ் மிஷின்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் நான் ப்ரௌசர்ல டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதுக்குள்ள போறேன். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாகவே காட்டும் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ். ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பைத்தான் யூஸ் பண்ணாலும் சரி, C++ யூஸ் பண்ணாலும் சரி, சம் அதர் லாங்குவேஜ் நான் எது யூஸ் பண்ணாலும் ஸோ இந்த விசுவல் இந்த vscode எடிட்டர் யூஸ் பண்ணி நாம டெவலப் பண்ணலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் ஆகிற கேப்ல மற்றதை நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ இது எதுக்காக இந்த விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்றாங்கன்னா மெயின்லி இது பார்த்தீங்கன்னா vscode விண்டோஸ்க்கு மட்டும் இல்லை, மேக் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ்க்குமே நம்ம சப்போர்ட் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இட் கம்ஸ் பில்ட் இன் சப்போர்ட் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கட்டும், டைப் ஸ்கிரிப்டா இருக்கட்டும், நோட்.js இருக்கட்டும், இல்லை அதர் லாங்குவேஜஸ் C++, ஜாவா. ஸோ எதுக்காக இருந்தாலும் அந்த vscode எடிட்டரை யூஸ் பண்ணி நாம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம், பில்ட் பண்ணலாம், டீபக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டவுன்லோட்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ கம்ப்ளீட் ஆனவனே இது ஒரு exe ஃபைல். நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக நமக்கு அக்ரிமெண்ட் கேட்கும். ஸோ அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். தென் எனது பார்த்தீங்கன்னா C:, யூசர்ல என்னோட நேம்ல சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் கொடுங்க. எனக்கு டெஸ்க்டாப் ஐக்கன் என்ன யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விட்டுருலாம். நான் எனக்கு வேணுங்கிறதுனால இந்த டெஸ்க்டாப் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட சாஃப்ட்வேர் இப்போ இன்ஸ்டால் ஆகுது. ஸோ எனக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே எனக்கு லான்ச் பண்ணணும்னு கேட்குது. நான் லான்ச்சுங்கிறத கிளிக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு vscode இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ நான் ஏதாவது ஒரு ஃபோல்டர் எடுத்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதோட கோடு எல்லாம் நம்ம எடிட் பண்ணி பார்த்துக்கலாம்.